வேந்த டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பேப்பரின் பேப்பர் செய்திகளினுடைய ஒரு பயணம். ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்ச்சியில கடந்த வாரம் நிகழ்ந்த முக்கியமான செய்திகளை பற்றியும் விரிவாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றும் நம்மளோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்மிடத்தில் வந்திருக்கிறார். தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். சார், இந்த கொஞ்ச நாளாவே ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கிறது பீகார் சட்டப்பேரவை தேர்தல். இது ஒரு மாநில தேர்தலாக இருந்தாலுமே தேசிய அரசியலில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும் இல்லையா? தேர்தலுடைய முடிவுகள் 5 கட்டமாக நடத்தப்பட்டு இன்று அதனுடைய முடிவுகள் வெளியாக இருக்கிறது. இதற்காக நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய குளறுபடிகள், ஒரு முரண்பட்ட கருத்துக்கள் தான் வந்திருக்கு இல்லையா இந்த தேர்தல் முடிவுகள் பற்றின கருத்துக்கள்? ஆமாம், பீகார் இந்தியாவின் முக்கியமான மாநிலங்களில் ஒன்று பீகார். பீகாரில் இப்போ நிதிஷ்குமார் அவர்கள் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு காலத்தில் என்டிஏல அங்கம் வகித்தார், வாஜ்பாய் ஆட்சி காலத்தில். அதற்கு பிறகு பிஜேபி நிதிஷ்குமார் ஜனதா தளம் தான் கூட்டணியாக அங்கே ஆண்டு கொண்டிருந்தது. மோடி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு அவர்களுக்குள் உறவில் கசப்பு ஏற்பட்டு நிதிஷ்குமார் தனியாக பிரிந்து போனார். இப்போ 5 கட்டங்களாக தேர்தல் முடிந்து இன்று வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன் தொடங்கி இருக்கிறது. இன்னும் 2 மணி நேரங்களில் 10 மணி வாக்கில் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்று தெரிந்துவிடும். இதுவரையில் இல்லாத அளவு பீகார் தேர்தல்கள் பற்றிய தேர்தல் கணிப்புகள், குறிப்பாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள், எக்ஸிட் போல்ஸ்னு சொல்லுவோம் பாருங்க, அது பல விதமாக வந்திருக்குது. வழக்கமாக ஏதாவது ஒரு கட்சிக்கு ஒரு மெஜாரிட்டி இருக்குன்ற மாதிரி, மினிமம் மெஜாரிட்டியாக இருக்கிற மாதிரி தகவல் வரும். இந்த முறை சில ஊடகங்கள் உங்களுக்கு நிதிஷ்குமார் ஜெயிப்பார் என்றும், சில ஊடகங்கள் மோடி ஆட்சி அமைக்க போகிற பிஜேபி ஆட்சி அமைக்கும் என்றும் சொல்லுகிறார்கள். இந்த அளவுக்கு முரண்பட்ட ஒரு கருத்து கணிப்புகள் இதுவரை வந்ததில்லை. அப்ப அந்த செய்தி தினத்தந்தி நாளிதழில் வெளியாக இருக்கிறது. ஆனா மோஸ்ட்லி நிதிஷ்குமாருடைய அந்த கூட்டணி தான் வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு, பெரும்பாலான கருத்து கணிப்புகள் நிதிஷ்குமார் தான் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வார் என்றுதான் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் என்டிடிவியோட கருத்து கணிப்பு மிகவும் ரொம்ப நம்பகத்தகுந்தமான ஒரு தேர்தல் கணிப்புகளில் ரொம்பவும் நம்பகத்தன்மை மிக்க ஒரு கருத்து கணிப்புகளை கடந்த 30 ஆண்டுகளாக வெளியிட்டு வரக்கூடிய நிறுவனம் என்டிடிவி நிறுவனம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது மோடி பிஜேபி ஆட்சி அமைக்கும், தெளிவான மெஜாரிட்டின்னு ஆட்சி அமைக்கும்னு சொல்றாங்க. ஆகவே அதுதான் ரொம்ப குழப்பமா இருக்குது. எனவே இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் உங்களுக்கு இது தெரிஞ்சிட போகுது என்னன்றது. இதில் நான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், பீகார் தேர்தல் முடிவுகள் தேசிய அரசியலில் எந்த பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா பீகார் தேர்தலில் ஒருவேளை பிஜேபி வெற்றி பெற்றால் கூட நாடாளுமன்றத்தில், மாநிலங்களவையில் பிஜேபியோட எண்ணிக்கை 2017 வரையில் கூட போவது கிடையாது. ஆகவே முக்கியமான மசோதாக்களை நிறைவேற்றுவதில் நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த முட்டுக்கட்டை தான் நீடிக்கப் போகிறது. ஆனால் அதே நேரத்தில் சைக்கலாஜிக்கலாக, உளவியல் ரீதியாக பிஜேபியோட பவர் சக்தி கூடிவிடும் ஒருவேளை பீகாரில் பிஜேபி ஜெயித்ததுன்னா. முக்கியமான ஒரு தேர்தல். இந்த தேர்தலை ஒருவேளை பிஜேபி தோற்று போனால், டெல்லி தேர்தலில் அவங்க தோற்றதுக்கு பிறகு தோற்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான மாநிலமாக பீகார் இருக்கும். ஒருவேளை பிஜேபி அப்படி தோற்றால் அரசியல் ரீதியாக அது மோடிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும். என்னன்னு கேட்டிங்கன்னா நிதிஷ்குமார் வெற்றி பெற்று விட்டால் என்றால் அடுத்த 1 ஆண்டுகளிலோ அல்லது 1.5 ஆண்டுகளிலோ 2 ஆண்டுகளில் அவர் தேசிய அரசியலில் மோடிக்கு மாற்றான ஒரு தலைவராக நிதிஷ்குமார் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக எப்படி பார்த்தாலும் பீகார் தேர்தல் முடிவுகள் தேசிய அளவில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் தான் நம்மை போன்று பீகாருக்கு வெளியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளராகட்டும், பொதுமக்களாகட்டும், பார்வையாளர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது இந்த கருத்து கணிப்புகள் தேர்தல் நடப்பதற்கு முன்னாடி இருந்த கருத்து கணிப்புகளுக்கும் அதுக்கப்புறம் வந்த கருத்து கணிப்புகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எக்ஸாக்ட்லி, அதுதான் இப்போ நான் சொல்ல வந்தது. அதாவது என்னவென்று கேட்டீர்கள் என்றால், தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளில் ஒரு பிக்சர் இருந்தது, இழுபறி வரும், நிதிஷ் ஜெயிச்சிருவார்னு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் இருப்பாருங்க. அதாவது ப்ரீபோல் இது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் ஒப்பீனியன் போல்ஸ், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எக்ஸிட் போல்ஸ்னு சொல்றோம். இதில் இந்த வெற்றி சதவிகிதம்னு சொல்றது உலகம் முழுவதும், இந்தியா உட்பட எக்ஸிட் போல்ஸோட வெற்றி சதவிகிதம் அதிகம் ப்ரீபோல் சர்வேஸை விட. அந்த எக்ஸிட் போல் சர்வேஸில் பெரும்பாலான எக்ஸிட் போல்ஸ் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் நிதிஷ்குமார் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வார் அப்படிதான் வருது. 10 சீட்டில் ஜெயிப்பாரு, சிலர் 30 சீட்டில் ஜெயிப்பாரு, சிலர் 20 சீட்டில் ஜெயிப்பாருன்றாங்க. ஆனால் சாணக்கியா என்கின்ற ஒரு நிறுவனமும் என்டிடிவியும் தான் தெளிவாகவே பிஜேபி அங்கே ஆட்சியை கைப்பற்றும்னு சொல்றாங்க. ஆகவே இது போன்றது ஒரு குழப்படின்றது, அதாவது ஒரு முரண்பட்ட எக்ஸிட் போல்ஸ் முடிவுகள் இதுவரை எந்த தேர்தலிலும் வந்ததில்லை. மிக சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இது. நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், மீண்டும் சொல்லுகிறேன், பீகார் தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் தேசிய அளவில் இது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு தான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. கண்டிப்பா. மற்றொரு முக்கியமான செய்தி
இந்த சகிப்புத்தன்மையின்மைக்கு எதிராக எல்லாருமே வந்துட்டு அவார்ட்ஸை திரும்ப கொடுத்துட்டு இருந்தாங்க. இது தொடர்ந்து இப்போ ரீசெண்டா கூட ஒரு 24 பேர் வந்து சினிமா துறையில இருக்கவங்க வந்து அவார்டை திருப்பி கொடுத்திருந்தாங்க. ஆனா தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக சினிமா துறையில இருந்தவங்க இதுவரைக்கும் யாரும் அதை பற்றின ஒரு விமர்சனங்களை எதையும் பதிவு செய்யல. முதன்முறையாக கமலஹாசன் அவர்கள் வந்து விருதுகளை திருப்பி தருவதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்ன செய்தி வந்து தமிழிந்த நாளிதழ் வெளியாகி இருக்கிறது இல்லையா? ஆமா, ஏற்கனவே கமலஹாசன் அவர்கள் நான் கிட்டத்தட்ட 5 நாட்களுக்கு முன்னால் டெல்லியில் 4 நாட்களுக்கு முன்னால் டெல்லியில் பேசும்பொழுதோ வேறொரு இடத்தில் பேசும்பொழுது விருதுகளை திருப்பி கொடுப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு அவர் பேசினார். இது வந்து நம்ம விருது கொடுத்த அந்த ஜூரிஸ் அந்த தேர்வு குழுக்கு செய்கிற அவமரியாதை, உங்களுடைய எதிர்ப்புகளை வந்து நீங்கள் வேறு விதத்தில் காட்டலான்னு கமலஹாசன் சொன்னார். தமிழ்நாட்டில் வந்து முதன்முறையாக ஒரு கலைத்துறையை சார்ந்த அவர் வந்து இந்த விஷயத்தில் கருத்து சொல்லியிருக்கார். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா வந்து நாடு முழுவதும் பல எழுத்தாளர்கள், பல விஞ்ஞானிகள், சில விஞ்ஞானிகள், திரைத்துறையை சார்ந்தவர்கள் சிலர், ஆனந்த் பட்டவர்தன் பொறுத்தவர்கள் விருதுகளை திரும்பி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் வந்து இவங்க வாயை திறக்கல, இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இருந்தாங்க. அந்த விதத்தில் கமலஹாசன் தெளிவாக தன்னுடைய கருத்தை தெளிவுபடுத்தினார். அதாவது நான் வந்து திரும்ப கொடுக்க மாட்டேன், ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட தேசிய விருதுகள் இருக்குது, நான் அதை திரும்ப கொடுக்க மாட்டேன், உங்களுடைய எதிர்ப்பை நீங்கள் வேறு விதத்தில் தெரிவிக்கலாம். இது வந்து மக்களையும் அவமதிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படி என்பது கமலஹாசனின் பார்வை. நேற்றே அதே கருத்தை மறுபடியும் அவருடைய நேற்று கமலஹாசனுடைய பிறந்த நாள், அந்த பிறந்த நாளிலும் அவர் அதே கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு தான். ஏனெனில் இதுல வந்து எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கும், விருதுகளை திருப்பி கொடுங்கள் என்று யாரும் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. பிரச்சனை என்னவென்றால் நாட்டில் இன்று சகிப்புத்தன்மையற்ற போக்கு வளர்ந்து வருகிறதா, வளர்ந்து வராமல் அப்படியே இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு கமலஹாசனின் பதில் என்ன, அதைத்தான் அவர் தெளிவுபடுத்த வேண்டும். அவர் சொல்றது வந்து ரியாக்ஷனை பத்தி அவர் ரியாக்ட் பண்றாரு. விருதுகளை திருப்பி கொடுப்பது என்பது ஒரு ரியாக்ஷன். நாட்டில் சகிப்புத்தன்மையற்ற போக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள், சினிமாக்காரர்கள் தங்களுடைய விருதுகளை திரும்ப கொடுக்கிறார்கள். அது சரி தப்புன்றது பிரச்சனை கிடையாது. அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய அந்த விவகாரம் இருக்கிறது பாருங்கள். நாட்டில் சகிப்புத்தன்மையற்ற போக்கு வளர்ந்து வருகிறது, அது அப்படி ஒரு நிலைமையே இன்னைக்கு இல்லை, நாட்டில் எல்லாம் சுபிட்சமா இருக்குன்னு கமலஹாசன் சொல்லுகிறார். இப்ப நேற்று வந்து அனுப்பம் கர் என்கின்ற அந்த நடிகர், அவர் தலைமையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 சினிமா கலைஞர்கள், எழுத்தாளர்கள் வந்து குடியரசுத் தலைவரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறார்கள். பிறகு பிரதமர் மோடியையும் சந்தித்திருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து நாட்டில் சகிப்புத்தன்மையற்ற போக்குன்னு எதுவும் இல்லை, இந்தியாவில் சகிப்புத்தன்மை பத்திரமா தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த கருத்தை கமலஹாசன் சொல்லவில்லை. அவர் விருதுகளை திருப்பி கொடுப்பவர்களை பற்றி தன் விமர்சனத்தை தான் வைக்கிறார் ஒழிய இந்தியாவில் சகிப்புத்தன்மையற்ற போக்கு இன்று வளர்ந்து வருகிறதா அல்லது அப்படியே இருக்கிறதா என்ற பிரதான கேள்விக்கு கமலஹாசன் தன்னுடைய பதிலை சொல்லவில்லை. வழக்கம் போல அவர் நழுவி இருக்கிறார், அவ்வளவுதான். பிரச்சனை என்னங்கிறத பேசாம பிரச்சனைக்கான அவருடைய கருத்தை அவர் சொல்லல, ஆக்ஷனுக்கு அவர் பதில் சொல்லல, ரியாக்ஷனுக்கு தான் பதில் பண்றாரு. ஆகவே நம்ம ஆக்ஷனுக்கு அவருடைய கருத்து என்னன்றதான் நாடு அறிய விரும்புகிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், யாரும் யாரையும் விருதுகளை திருப்ப கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தவில்லை. எல்லா பிரச்சனையிலும் எல்லோருக்கும் ஒரு கருத்து இருக்கும். இந்த விவகாரத்தில் கமலஹாசனுடைய கருத்து என்பது அவர் மதிக்கத்தக்க கருத்து, ஏன்னால ஒரு முன்னணி கலைஞர். ஆனால் விவகாரம் அதுவல்ல. கமல் ரியாக்ட் பண்றது ரியாக்ஷனுக்கு, ஆக்ஷனுக்கு கமலுடைய பதில் என்ன என்பதுதான் அறிய விரும்புகிறோம். மற்றொரு முக்கியமான செய்தி வந்து ஜம்மு காஷ்மீருக்கு வந்து 80,000 கோடி சிறப்பு நிதியுதவி ஒதுக்கப்பட்டிருக்கிறதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அவங்க வந்து வேற வகையில பல்வேறு ஒரு உதவிகளை எதிர்பார்க்கறாங்க. ஆனா இவர் வந்து இப்போ 80,000 கோடி சிறப்பு நிதியுதவி ஒதுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு விஷயம் வந்து அந்த மாநிலத்தினுடைய பொருளாதார அரசியல்ல மேம்படுத்த எந்த விதத்துல உதவும்? நிச்சயமாக இது வந்து அந்த மாநிலத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்த உதவும். என்னன்னா இப்ப ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிறது என்னன்னு பார்த்தீர்கள் என்றால் அங்க வந்து PDP மக்கள் ஜனநாயக கூட்டணியும் பிஜேபியும் சேர்ந்த ஒரு அரசு அங்கே நடக்குது. அதாவது வந்து எதிரும் புதிருமான இரு துருவங்களாக இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து அங்கே ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க கடந்த ஓராண்டுகளாக. அவர் இப்போ முஃப்தி முகமது சயீத் அவர் வந்து முதலமைச்சராக இருக்கிறார், பிஜேபியை சார்ந்தவர் துணை முதலமைச்சராக இருக்கிறார் என்று நினைக்கிறேன். நேற்று பிரதமர் அவர்கள் 80,000 கோடி ரூபாய்க்கு ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுத்துருக்காரு. அவர் சொல்றாரு வந்து டெல்லியோட தில், அதாவது வந்து மனதும், அதாவது டெல்லியோட கஜானா மட்டும் இல்லை, டெல்லியோட தில்லுன்னு வந்து மனதும் உங்களுக்காகத்தான் இருக்கிறது, உங்களுக்காக நாங்கள் எல்லாத்தையும் செய்வோம்னு அவர் சொல்றாரு. ஆனால் இது வந்து ஜம்மு காஷ்மீரோட பிரச்சனை என்பது பொருளாதார பிரச்சனை மட்டுமல்ல, அரசியல் ரீதியான அவர்களுக்கான சில கோரிக்கைகள் இருக்கின்றன. மற்ற மாநிலங்களுக்கும் ஜம்மு காஷ்மீருக்கும் நிறைய எக்கச்சக்கமான வித்தியாசங்கள் இருக்கின்றன. அவர்களுடைய தனித்தன்மை என்பது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட தனித்தன்மை. ஆகவே அவங்க என்ன கேட்டிருக்காங்க, PDP வந்து நீ வெறும் பொருளாதார உதவி மட்டும் பத்தாது, அரசியல் ரீதியாக வந்து எங்களுக்கு வந்து நீங்க வந்து சில உறுதிமொழி கொடுக்கணுன்றாங்க. அதை மோடி டச் பண்ணல. அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். நேற்று 80,000 கோடி ரூபாய் என்பது இன்னைக்கு எல்லா பேப்பர்லையும் பெரிய தலைப்பு செய்தியாக வந்துடுச்சு. ஆனால் விவகாரம் அங்கே வந்து பணம் சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது. அவர்களுக்கென்று அரசியல் ரீதியாக சில கோரிக்கைகள் இருக்கின்றன. அது குறித்து மோடி வாய் திறக்கவில்லை. அதை பேசுங்கன்னு அவங்க கேட்குறாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு 80,000 கோடி ரூபாய் அந்த நிதி உதவி என்பதும் பிரதமரே அங்கே போய் வந்து அந்த மக்களிடம் உரையாடுவது என்பதும் வரவேற்கத்தக்கது.
ஆனால் இதனுடன் அது நின்று விடக்கூடாது. இது ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணும். குறிப்பாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும்னு அவங்க கேட்குறாங்க, பதட்டத்தை தணிப்பதற்கு, எல்லைப்புறத்தில் இருக்கக்கூடிய பதட்டத்தை தணிப்பதற்கு. அதற்கு மோடி என்ன பதில் சொல்லுகிறார்? எனக்கு யாரும் ஆலோசனை சொல்ல வேண்டிய, எங்களுக்கு யாரும் வெளியுறவு கொள்கை பற்றி ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார். இதுதான் பிரச்சனை. இந்த மாதிரி விஷயங்களை வந்து அங்கே அரசியல் ரீதியான சில கோரிக்கைகள் அவர்களுக்கு இருக்கின்றன. ஏன்னா எல்லைப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களின் பிரச்சனைகள் என்பது நம்மள மாதிரி உள்ள இருக்கவங்களால புரிந்து கொள்ள முடியாது. நீங்க சொன்ன மாதிரி இந்த பிரிவினைவாத இயக்கங்களுடைய தாக்கங்களும் அங்க வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது. பிரிவினைவாத இயக்கங்களோட தாக்கங்கள்னு சொல்லும்போது அதை வந்து வெறும் பொத்தாம்பொதுவா பிரிவினைவாத தாக்கம், பிரிவினைவாதம் என்று பேசுவதை தாண்டி அங்க இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரம், அவர்களுடைய சில நியாயமான கோரிக்கைகள் என்ன என்பதை அரசு வந்து உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அரசாங்கமே பிரிவினைவாதிகளுடன் பேசுகிறது. ஆகவே பொத்தாம்பொதுவா ஒரே வார்த்தையில் பிரிவினைவாதிகள் சொல்லி முத்திரை குத்துவதால் பலனில்லை. சுருக்கமாக சொல்வதென்றால், பொருளாதார ரீதியாக 80,000 கோடி ரூபாய்க்கு ஒரு சிறப்பு திட்டத்தை அறிவித்திருப்பது என்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் ஜம்மு காஷ்மீரின் பிரச்சனை என்பது அதனால் தீராது. அதை தாண்டி அரசியல் ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் பேச வாருங்கள் என்றுதான் பிடிபியோட முதலமைச்சர், பிஜேபியோட முதலமைச்சர், 2 கூட்டணியோட முதலமைச்சர் முஃப்தி முகமது சையத் கூறுகிறார். அதற்கு மோடி என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, பெப்பரின் பேப்பர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. பேப்பரின் பேப்பர் தொடர்கிறது, தொடர்ந்து பேசலாம். சார், கடந்த வாரம் வந்து அறிவிப்புகளில் முக்கியமான அறிவிப்புன்னு சொல்லலாம். மக்கள் நல கூட்டியக்கம் வந்து இனி கூட்டணியாக செயல்படும், தேர்தலுக்கான கூட்டணியாக செயல்படும் அப்படின்னு சொல்லி வைகோ அவர்கள் அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இது வந்து அதிமுக திமுகவுக்கு மாற்றாக ஒரு பெரிய அணியாக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்கள் நல கூட்டியக்கம் அதிமுக திமுகவுக்கு மாற்றாக தேர்தல் கூட்டணியாக செயல்படும் அப்படின்னு அவர் சொன்ன செய்தி வந்து தமிழ் இந்த நாளில் வெளியாகி இருக்கிறது. ஆமாம், இதுவும் ஒரு முக்கியமான நிகழ்வு. கடந்த வாரம் தமிழக அரசில் நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வு மக்கள் நல கூட்டு இயக்கம் வந்து தேர்தல் கூட்டணியாக உருவெடுத்திருப்பது. ஏனெனில் முதலில் அவர்கள் மதுவிலக்கு போன்ற பிரச்சனைகளை, குறிப்பாக மதுவிலக்கில் வந்து அவர்கள் ஒன்றாக இணைந்து போராடினார்கள். முதல்ல 6 கட்சி இருந்தது. இந்த 4 கட்சியை தவிர மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்டுகளை தவிர முதல்ல வந்து அவங்களோட மனிதநேய மக்கள் கட்சியும் தமிழறிவு மணியனோட கட்சியும் இருந்தது. பிறகு அவர்கள் இருவரும் விலகிவிட்டார்கள். இன்று இந்த 4 கட்சி கூட்டணி வந்து மக்கள் நல கூட்டு இயக்கம் வந்து தேர்தல் அணியாக மாறியிருக்கு. திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றுனாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு செயல் திட்டத்தையும் அறிவிச்சிருக்காங்க. அதாவது என்னெல்லாம் நாங்கள் வந்தால் செய்வோன்னு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. 21 ஆமாம், அது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வைகோவோட உயிர்நாடியான பிரச்சனை, மதிமுகவோட ஜீவநாடியான பிரச்சனை இருக்கக்கூடிய இலங்கை தமிழர் பிரச்சனை, தனி ஈழம், அதெல்லாம் அதில் இடம்பெறலை. ஏன்னா அதில் சிபிஎம்முக்கு உடன்பாடு கிடையாது. ஆகவே வந்து வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய கூட்டணியாகத்தான் அது இருக்கிறது. அக்ரி டு டிஸ்அக்ரின்வாங்க. அதே மாதிரி வந்து கூடங்குளம், இந்த மீத்தேன் வாயு, இதில் எல்லாமே வந்து சிபிஎம்முக்கு ஒரு நிலைப்பாடு உண்டு, வைகோக்கு ஒரு நிலைப்பாடு உண்டு. அவையும் அதில் இடம்பெறவில்லை. முக்கியமான இந்த விஷயங்கள் அந்த குறைந்தபட்ச செயற்திட்டத்தில் இல்லாமல் இருக்கிறது. இது வந்து ஒரு விதத்தில் நிச்சயமாக இது வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வு தான். ஏனெனில் வந்து கொள்கை அடிப்படையில் அரசியலை நடத்துவது என்பது, தேர்தல்களை சந்திப்பது, குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வைத்து சந்திப்பது என்பது வந்து வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வு. 2004ஆம் ஆண்டு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கம்யூனிஸ்டுகளோட ஆதரவோடு அங்கே இருந்த போது கூட வந்து இது போன்ற குறைந்தபட்ச செயல் திட்டம், சிஎம்பின்வாங்க, காமன் மினிமம் ப்ரோக்ராமோட தான் அவங்க தேர்தலை, அரசியலை நடத்தினாங்க, ஆட்சியை நடத்தினாங்க. இப்போ தேர்தலுக்கு முன்னாலேயே வந்து ஒரு சிஎம்பியை போட்டுட்டு அவங்க மக்கள்கிட்ட போகிறாங்க. தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்கன்றது வேற, அது ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்வு தான். ஆனால் இவர்கள் வாக்குகளை பிரிப்பதால் யாருக்கு லாபம் என்பதுதான் $1 மில்லியன் கேள்வி. அது கண்டிப்பாக அதிமுகத்தான் சாதகமாக முடியும் என்பதுதான் பரவலான கணிப்பு. இதில் இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும். திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் ஒரு ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில வந்து ஆரம்ப சூரத்தனம் என்று அண்ணா சொல்லுவார். இது வந்து இந்த கூட்டணி வந்து போக போக கரைஞ்சி எங்க கிட்ட சிலர் வந்துருவாங்கன்ற தொனியில கலைஞர் பேசுறாரு. தேர்தல் நெருங்க மாற்றங்கள் ஏற்படும்ன்றாரு. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டணி இல்லாம என்னைக்குமே ஆட்சியை கைப்பற்ற முடியாது. அண்ணா திமுகவும் அப்படிதான். ஆனா வந்து எல்லாரும் தனித்தனியா துண்டு துண்டா நின்னாங்கன்னா லோக்சபா எலெக்ஷன் 2014 லோக்சபா எலெக்ஷன் நடந்த மாதிரி ஜெயலலிதா தான் ஜெயிக்க போறாங்க. ஆகவே திமுக வெற்றி பெறுவதற்கு கூட்டணி என்பது மிக மிக அவசியம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் திமுகவுடன் கூட்டணி கொள்வதற்கு எந்த கட்சிகளும் தயாராக இல்லை என்பதுதான் யதார்த்தம். அப்படி பார்க்கும்பொழுதுதான் கலைஞர் தங்களுடைய தொண்டர்களை தட்டி கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த 4 கட்சி கூட்டணியை பற்றி சொல்லும்போது இது தேர்தல் நேரத்தில் கூட்டணிகளில் மாற்றம் வரும்னு அவர் சொல்றாரு. எப்படி பார்த்தாலும் இந்த 4 கட்சி கூட்டணி என்பது ஒரு விதத்தில் நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கான முன்னோட்டமாகத்தான் நான் பார்க்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் வந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை முன்வைத்து மக்களிடம் போகிறார்கள். அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றது வேற. திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்று என்று அவர்கள் பேசுவதும், அதையும் வெறும் வாய் வார்த்தைகளாக சொல்லாமல் குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் போவதும்
நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான அரசியல் என்றுதான் பார்க்க வேண்டும். இதுக்கு மத்தியில இப்போ மக்கள் நல கூட்டணியை உடைக்க திமுக முயற்சி அப்படின்னு வைகோ ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு இல்லையா? ஆமா, அதையும் ஒரு முந்தா நேத்து பேப்பர்ல வந்திருக்கு. அது தினமணி உண்மை. ஏன்னா, நாளிதழில் வெளியாகி அது ரெண்டு பேருமே செய்வாங்க. திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருமே அவங்க வந்து இது போன்ற சிறிய கட்சிகளை உடைப்பதில் கை தேர்ந்தவர்கள். இங்க மட்டும் இல்லை, இந்தியா பூராவே எல்லா பெரிய கட்சிகளும் சிறிய கட்சிகள் ஒன்றாக சேரும்போது அவர்களை உடைப்பதற்கு முயற்சி செய்வது என்பது காலகாலமாக நடக்கக்கூடிய விஷயம் தான். இது ஒன்றும் திமுக அண்ணா திமுக மட்டும் இது பொருந்தாது. திமுக அத்தகைய முயற்சிகளில் ஈடுபடுகிறது என்று வைகோ வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை நாம் ஒதுக்கி தள்ள முடியாது. கண்டிப்பா சார். மற்றொரு முக்கியமான செய்தி வந்துட்டு தமிழக காவல்துறையில வந்துட்டு திருநங்கை பிரித்திகா யாசினிக்கு சப் இன்ஸ்பெக்டர் பணி வழங்க வேண்டும் அப்படின்னு ஒரு இது சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவிலே முதல் முறையா ஒரு திருநங்கைக்கு இந்த பணி வழங்க இருக்கிறது இல்லையா? இது வந்து ஒரு நல்ல விஷயமா கூட நிச்சயமாக இது ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஏனெனில் திருநங்கைகளுடைய பிரச்சனைகள் என்பதும் அவருடைய துயரங்கள் என்பதும் வந்து சொல்லி மாளாத துயரங்கள். ஏனெனில் வந்து ஆண் பெண் தவிர்த்து மூன்றாவது பாலினமாக இருக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு வந்து சமூகத்தில் இழைக்கப்படக்கூடிய கொடுமைகளும் அவர்களை எந்த அளவுக்கு சமூகம் ஒதுக்குறது என்பதும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடக்கக்கூடிய கொடுமை. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து திருநங்கைகளுடைய நலனில் வந்து அதிக முக்கியத்துவமும் கவனமும் செலுத்தக்கூடிய மாநிலம் தமிழகம். கலைஞர் ஆட்சி காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து திருநங்கைகளுக்காக தனி வாரியமே அமைக்கப்பட்டது. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டு, அதாவது அந்த பிரித்திகா யாஷினி என்கின்ற அந்த திருநங்கை விண்ணப்பிச்சிருக்காங்க. திருநங்கைங்கிறனால அவங்களோட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட போது அந்த அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுக்குது, அவங்களுக்கு கொடுத்து அதற்கு பிறகு வந்து அவங்க வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் ஹைகோர்ட்ல அவங்க டைரக்ஷன் வாங்கி தான் வந்திருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு திருநங்கை என்பவர் ஒரு காவல்துறை உதவி ஆய்வாளராக சப் இன்ஸ்பெக்டராக வருகிறார் என்பது வந்து நிச்சயம் தமிழகம் பெருமை கொள்ளக்கூடிய விஷயம். ஏனெனில் அவர்களும் மனிதர்கள் தான். அவங்களுடைய துயரங்களை புரிந்து கொண்டவர்களுக்கு தான் வந்து இது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு தெரியும். ஏன்னா உச்சநீதிமன்றமே வந்து அவர்களை வந்து ஒரு கண்ணியமாக நடத்த வேண்டும், அவர்களை மூன்றாவது பாலினமாக அங்கீகரித்து உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. ஆனால் நடைமுறையில் வரும்போது அரசாங்கங்கள் வந்து திருநங்கைகளுக்கு அரசு பதவிகளை வழங்குவதில்லை. அதுவும் காவல்துறையில் பெண்கள் வருவது என்பது மிகவும் வந்து ஒரு பிரெஸ்டிஜியஸான ஒரு இஷ்யூ. அதில் ஒரு திருநங்கை வருகிறார் என்பது, மூன்றாவது பாலினமாக இருக்கக்கூடியவர் வருகிறார் என்பது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருநங்கைகள் வந்து சமூகத்தில் வந்து சமூக விரோத தொழில்களில், பாலியல் தொழில்களில், கொலை கொள்ளை, இந்த வழிப்பறிகள் எல்லாம் ஏன் ஈடுபடுறாங்கன்னா அவங்க கண்ணியமான வாழ்க்கை வாழ்வதற்கான சூழலை இந்த சமூகம் கொடுக்கவில்லை. இப்போ இந்த மாதிரியான பதவிகளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க நிறைய பேர் படிக்கிறாங்க. இப்போ அவர்களுக்கு நம்மளும் மற்றவங்கள மாதிரி வந்து ஒரு கண்ணியமான வாழ்க்கையை, ஒரு டீசென்ட் லைஃப்பை லீட் பண்ண முடியும், டிக்னிஃபைட் லைஃப்பை லீட் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை வரும். ஆகவே எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு நிகழ்வு என்பது ஒரு திருநங்கை, தமிழகத்தை சேர்ந்த ஒரு திருநங்கை காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டராக வருவது என்பது ஒரு ஆரோக்கியமான, வரவேற்கத்தக்க ஒரு நல்ல ஒரு நிகழ்வாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். கண்டிப்பா சார், நீங்க சொன்ன மாதிரி அவருடைய தன்னம்பிக்கைக்கு ஒரு உந்துதலா இந்த நிச்சயமாக. ஏனில் அவர்கள் படக்கூடிய துயரங்கள் என்பது வந்து சொல்லி மாளாத ஒரு துயரம். அது வந்து நம்மளை வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு அனுபவம் இருக்கும். நம்மளை யாராவது நிராகரிக்கிறாங்க நம்முடைய வாழ்க்கையில், படிக்கிற இடத்துலையோ வேலை செய்கிற இடத்துலையோ நம்ம மனம் எவ்வளோ புண்படுகிறது. ஆனால் அவங்க வந்து 24 மணி நேரமும் 365 நாளும் அவங்க பிறந்ததுலேருந்தே வந்து அந்த துயரங்களையும் அந்த ஏளனத்தையும் அனுபவிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கண்ணியமான வாழ்க்கையை வந்து அரசாங்கங்கள் கொடுக்குதுன்னா அது நிச்சயமாக வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வு தான். இப்போ சார், மற்றொரு முக்கியமான செய்தி வந்துட்டு கிரீன் பீஸ் இந்தியா அமைப்பின் பதிவு வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. வந்து பல்வேறு நிதிமுறைகேட்டு புகார்கள் அது மேலே சுமத்தப்பட்டதுனால வந்துட்டு அவருடைய பதிவு வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. ஆமாம், கிரீன் பீஸ் இந்தியா என்பது ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம். நரேந்திர மோடி அரசாங்கம் வந்த இந்த 17 ஆண்டு காலத்தில் 17 மாதங்களில் வந்து கிரீன் பீஸ் உட்பட வந்து கிட்டத்தட்ட 9000க்கும் மேற்பட்ட என்ஜிஓஸ், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டது. ஏன்னா அவங்க வந்து பணத்தை வாங்குறாங்க வெளிநாடுகள்லேருந்து, ஆனால் அதுக்கு முறையாக கணக்குகளை சட்டப்படி அரசாங்கத்துக்கிட்ட சமர்ப்பிக்கணும், அது செய்யலை அவங்க. அதுதான் காரணம். ஆனால் இந்த கிரீன் பீஸ் விஷயத்தில் இருக்கக்கூடியது என்னென்னா, கிரீன் பீஸ் என்பது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம். அவங்க வந்து இந்த சுற்றுப்புற சூழலை காப்பாற்றுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குறிப்பாக ஐரோப்பாவில் வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப முக்கியமானது, உலகம் முழுவதும் முக்கியமானது. அவங்க வந்து இந்தியாவில் 350 பேர் மேலே அங்கே பணியாளர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து ரெஜிஸ்டார் ஆஃப் சொசைட்டிஸில் வந்து அவங்க வந்து சொசைட்டி ஆக்ட் படி அவங்க வந்து ஏதாவது ஒரு மாநிலத்தில் பதிவு செஞ்சுருக்கணும். தமிழ்நாட்டில் அந்த பதிவு அவங்க செஞ்சுருக்காங்க. ஒரு மாநிலத்தில் பதிவு செய்தால் போதும், இந்தியா முழுவதும் அவங்க ஃபங்க்ஷன் பண்ணலாம். இப்போ மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பல விஷயங்களில், அதாவது வந்து பல திட்டங்கள், அதாவது வந்து ஒரு டேம் கட்டுறோம், ஒரு தொழிற்சாலை கட்டுறோம், இது போன்ற விஷயங்களில் வந்து அதற்கான எதிர்ப்பாக போராடக்கூடியவர்களை வந்து இவங்க தான் உசுப்பி விடுறாங்க, நாட்டின் வளர்ச்சிக்கு குந்தகம் விளைவிக்கிறாங்க என்ற குற்றச்சாட்டு இவர்கள் மீது வந்தது. அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மோடி அரசு வந்து இவங்க நிதி மோசடிகளில் ஈடுபட்டிருக்காங்கன்னு மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கிட்ட இருந்து தாக்கீதுகள் வந்திருக்கின்றன. இவங்களுடைய அங்கீகாரத்தை வந்து ஏற்கனவே ஒரு மாதத்தினாலே ரத்து செய்யணும்னு சொல்லி அது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதுக்கு தடை விதிக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது திடீர்னு ரெஜிஸ்டார் ஆஃப் சொசைட்டிஸ் வந்து அவங்களுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்திருக்கிறார்கள். இவங்க அதை எதிர்த்து உயர்நீதிமன்றம் போக போகிறாங்க. அங்கே வந்து ஸ்டே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால்,
பல சமூக ஆர்வலர்களும் இப்போ அரசியல் விமர்சகர்களும் சொல்லக்கூடிய கருத்து, கிரீன் பீஸுக்கு எதிரான இந்த நடவடிக்கை என்பது மோடி அரசாங்கம் ஜனநாயக ரீதியாக கருத்துக்களை தெரிவிப்பவர்கள், இந்த அரசாங்கத்திற்கு கொள்கைகளுக்கு எதிராக நியாயமான முறையில் ஜனநாயக முறையில் போராடுபவர்களின் குரல் வலையை நெரிப்பதற்காகத்தான் செய்கிறார்கள். எனவே கிரீன் பீஸ் என்பது உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற ஒரு நிறுவனம். அவங்க இன்னைக்கு இந்த அரசாங்கம் இன்னைக்கு ஒரு பெரிய ஏதோ ஒரு தொழிற்சாலை வருது, லேண்டை எடுத்துக்கிறாங்க, அங்கே போராட்டம் பண்ணுறாங்கன்னா இவங்களை உசுப்புறாங்க அப்படின்றாங்க. ஆகவே கார்ப்பரேட்ஸோட அந்த பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராக இந்த கிரீன் பீஸ் செயல்படுகிறது என்ற காரணத்தால் தான், பல முதலீடுகளை வருவதை தடுக்கிறார்கள் என்ற காரணத்தால் தான் கிரீன் பீஸுக்கான இந்த அங்கீகாரத்தை மத்திய உள்துறை அமைச்சகத்தின் நிர்பந்தத்தின் பேரில் தமிழ்நாட்டோட அந்த கூட்டுறவு சங்கம், அந்த சொசைட்டிஸ் ஆக்டில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரார் ரத்து பண்ணியிருக்காருன்னு பரவலான குற்றச்சாட்டை அந்த கிரீன் பீஸ் அமைப்பு வைக்கிறது. அவங்களுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க இதெல்லாம் தெளிவாக சொல்கிறாங்க. இதை எதிர்த்து அவர்கள் உயர்நீதிமன்றத்திற்கு போக போகிறார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. ஏன்னா இப்போ ஃபோர்டு ஃபவுண்டேஷனில் கூட மோடி அரசாங்கம் அவங்களுக்கான அங்கீகாரத்தை ரத்து செய்தது, பிறகு அதிலிருந்து அது பின்வாங்கி விட்டது. ஆனால் கிரீன் பீஸை மோடி அரசாங்கம் விடுவதாக இல்லை. உயர்நீதிமன்றத்தில் என்ன நடக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். கண்டிப்பாக சார். அது மற்றொரு முக்கியமான செய்தி கனிமொழி மீதான அந்த 2G வழக்கு சம்பந்தமான அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த செய்தி சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிசஸ் கனிமொழி வல்வா ப்ளீ இன் 2G ஸ்கேம் கேஸ் அப்படிங்கிற தலைப்பில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் வெளியாகி இருக்கு. ஆமாம், இது ஒரு முக்கியமான ஒரு கடந்த வாரத்தில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளில் இதுவும் ஒன்று. என்னன்னா 2G வழக்கு உங்களுக்கே தெரியும். 2G வழக்கு 2010ஆம் ஆண்டில் வெடித்து சிதறி 2011ஆம் ஆண்டு கனிமொழி அவர்கள் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 6 மாதங்கள் அவர் சிறையில் இருந்தார். அந்த வழக்கு விசாரணை கிட்டத்தட்ட 4.5 ஆண்டு காலமாக நடந்து வருகிறது. ராசாவும் அதில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். இறுதி கட்டத்தை அந்த வழக்கு விசாரணை அடைந்திருக்கிறது. வரும் பிப்ரவரி மார்ச் மாதத்துக்குள் தீர்ப்பு வந்துவிடும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இதில் கனிமொழி மீது டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய அந்த வழக்கில் அவர் மீது குற்றச்சாட்டுகள் பதியப்பட்டு விசாரணை நடக்குது. அதிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும். சட்டத்தில் ஒரு வழிமுறை இருக்குது. ஒரு வழக்கில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து முதல்ல எஃப்ஐஆர், அப்புறம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க, அப்புறம் குற்றச்சாட்டை பதிவு பண்ணி சாட்சி விசாரணை நடக்கும். அந்த கட்டத்திலே அந்த குற்றச்சாட்டுகளிலிருந்து எங்களை விடுவிக்கணும்னு மேல் நீதிமன்றங்களில் போய் சில நம்ம வாதாடி விடுதலை வாங்கலாம். அந்த வாய்ப்பை கனிமொழி அவருக்கு கடந்த 3.5 ஆண்டுகளாக அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு கடந்த வாரம் போகும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கீழ் நீதிமன்றத்தில் விசாரணை இறுதி கட்டத்தில் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது, அதனால் நாங்கள் தலையிட முடியாது, நீங்கள் அங்கே போய் உங்களோட வாதத்தை வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே வைக்க முடியாதுன்னா அங்கே முடிஞ்சு போச்சு. இப்போ கனிமொழியோட இந்த பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டில் டிஸ்மிஸ் ஆனது என்பது கனிமொழிக்கும் திமுகவுக்கும் நிச்சயமாக ஒரு பெரும் பின்னடைவு, கண்டிப்பாக ஒரு பின்னடைவு. இந்த 3 மாதங்களில், ஒருவேளை 2-3 மாதங்களில் தேர்தலுக்கு முன்பு இந்த தீர்ப்பு வந்தால், அதுவும் திமுகவுக்கு எதிராக வந்தால், அது பாரதூரமான விளைவுகளை திமுகவுக்கு ஏற்படுத்தும். பல செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளோட பகிர்ந்து கொண்டீங்க. இப்போ தற்போது தகவலின்படி அந்த ரிசல்ட்ல பிஜேபி இப்போ முன்னிலையில் இருக்கிறதான ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த தகவலோட நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு. நேர்களை மீண்டும் அடுத்த வாரம் பேப்பர் இன் பேப்பர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.